ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்றாங்களே, உண்மையான? கண்டிப்பா இருக்குதுண்ணா. உங்க வீட்ல இருக்கா? எங்க வீட்டுல 2 ஓட்டும் விஜய்க்கு தானே. வீட்டுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. எங்கள் வீட்டில் கொஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஓட்டு இருக்குது. என் ஃபேமிலி பெருசு, கம்பல்சரி 25 ஓட்டு விஜய்க்கு தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 7 ஓட்டு வரும். 7 ஓட்டு விஜய்க்கு தானா? அதெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டு இல்லை, குடும்பமே எல்லாருமே போடுவாங்க, அது கன்ஃபார்ம் தான். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃப் போடலாம், இல்லை நான் போடலாம், மனசுக்கிட்ட போய் மாறலாம், சரி போட்டு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்குது. அது கண்டிப்பாக உண்மை. அதாவது அவங்களுக்குலாம் யாராவது ஒருத்தர் ஒரு வயசு பசங்க கன்ஃபார்மாக யாரெல்லாம் ஒருத்தர்லாம் அவங்க எல்லாமே வேற ஒருத்தர் போனால் கூட வயசு பசங்க கண்டிப்பாக அவங்க ஒருத்தர் கண்டிப்பாக அவருக்கு போடுவாங்க. விஜய் ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பாக. விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வருவாருன்ட்டு. எடுத்த உடனே எப்படி நான் சிஎம் ஆக முடியும்? மக்கள் மனசு வச்சா எது ஒன்று பண்ணுவாங்க கண்டிப்பாக. முழு வீடியோவை எங்களது யூடியூப் சேனலில் பார்க்கலாம். மேலும் வீடியோக்களை காண ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.